ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம த ஃபேரவே பாலடின்ல சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடுக்கு வாரீங்கன்னா இந்த அனிமி சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு நம்புறேன். வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு புதுசா வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வில்ல ஒரு தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து குடிக்கிறதுனா என்னதுன்னு கத்து கொடுக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஃபாரஸ்ட்ல இருக்கிற கிரேப் ஜூஸை கொண்டு வந்து அதுல கொஞ்சம் ஹனியை ஆட் பண்ணிருக்கு. ஹனி ஒண்ணு அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்கவே கிடைக்காது. நீ கூடிய சீக்கிரத்துல நீ அடல்ட்டா மாற போறனால இந்த மாதிரி விஷயத்த நீ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தீரணும். ஆனா மேரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா கோவப்படுவா. இது நம்ம மென்னா இருக்கிற நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல சீக்கிரட்டாவே வச்சுக்கிடுவோம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு குடி போதையில மேரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வில் நல்லா அதிகமா குடிச்சிருக்கறனால தள்ளாடி போய் உள்ள போய் உளுந்துட்டு இருப்பான். பிளட் பண்ண தப்புனால வில்லுக்கு கண்ணத்துல ஒண்ணு பலார்னு ஒண்ணு கிடைச்சிட்டு இருக்கும். இன்னைக்குதான் பிளட் கூட சேர்ந்து என்னோட பேட்டில் ஆரம்பிக்க போகுது. இது முடிஞ்சிட்டுனா நான் அந்த ஸ்பிரிங் வந்தோட இந்த டெம்பிளை விட்டு நான் மொத்தமா வெளியே போயே தீரணும். மேரி அவனுக்கு தேவையான கவசங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவனுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நாளையில இருந்து நீ ஒரு அடல்ட்டா மாற போற. எந்த கடவுளை நீ கார்டியனா மாத்தணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டியா? ஏற்கனவே எனக்கு ஒரு ஐடியா இருந்துட்டு இருக்கு. மேரி கண்டிப்பா நான் இதுல ஜெயிச்சே தீருவேன்னு அவன் சுத்து வட்டாரத்துல சுத்தி பார்த்துட்டு இருப்பான். கஸ் அந்த இடத்துல இருக்க மாட்டான். வில், நீ தயாரா இருக்கியா? இன்னொரு வாட்டி நான் இதை உனக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எந்த விதமான மேஜிக்கை நீ யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு வகையில உனக்கு ஏதாச்சும் அதிகமான காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா மேரி அவளோட பிளெஸிங்கை பயன்படுத்தி உன்னை ஹீல் பண்ணிடுவா. அவனோட பேட்டில் ஆரம்பிச்சிட்டு இருக்கும். பிளட் அவனோட ஸ்வாட பயன்படுத்தி மாத்தி மாத்தி அவனை தாக்கிட்டு இருக்க. இவனோட அட்டாக் எல்லாமே புயல் மாதிரி இருந்துட்டு இருக்கு. நான் மட்டும் கரெக்டா என்னோட ஆர்மரை ஷீல்டையும் பயன்படுத்தி இதை தடுக்காத வகையில இது என்னோட கதையை மொத்தமா முடிச்சிரும் சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸான ஒரு அட்டாக்க பயன்படுத்தி அவனை தாக்க போற நேரத்துல அவன் அதை சாதாரணமா டாச் பண்ணிட்டு என் கிட்ட சீக்கிரத்துல உன்னால நெருங்க முடியும் சொல்லிட்டு நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. பிளட்டோட ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துட்டு இருக்கு. அவனோட ஸ்வாட பயன்படுத்தி அடுத்த அட்டாக்க பயன்படுத்தி என்ன தாக்குனா போதும் என்னோட கதை மொத்தமா முடிஞ்சிரும். இவனோட ஸ்ட்ரைக்ல இருந்து தப்பிச்சு இவன் கிட்ட நெருங்குறதுன்னு சொல்றது முடியாத காரியம். ஆனா அதுக்கு தேவையான ஆன்சர் என் கிட்ட இருந்துட்டு இருக்குன்னு அவனோட ஷீல்ட பயன்படுத்தி பிளட்டோட ஸ்வாட கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு சர்ப்ரைஸான ஒரு அட்டாக்க பயன்படுத்தி அவனோட ஸ்வாட் மூலமா பிளட்ட தாக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த ஸ்வாட் பிளட்டோட ரிப்ஸுக்குள்ள மாட்டிட்டு இருக்கும். பிளட் அவனோட மேஜிக்கல் ஸ்வாட பயன்படுத்தி வில்ல கேப்சர் பண்ணிட்டு இருப்பான். இந்த ட்ரிக்ஸை நீ திருப்பி யூஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த, அதை நீ மறந்துட்டியா? அந்த மாதிரி ஒண்ணு நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. ஒவ்வொரு வாட்டியும் உன்னோட ஆப்பனண்டோட வெப்பனை உன்னோட ரிப்ஸ்ல ட்ராப் பண்ண வச்சுதானே நீ இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி ஜெயிச்ச. அவனோட ஆப்பனண்டோட வெப்பனை பண்ணனா அப்படி இருக்கும்போது இவனால எப்படி உயிரோட இருக்க முடிஞ்சு? என்னோட பிளெஸிங்னால தான் இவ்வளவு நாளா இவன் உயிரோட இருந்துட்டு இருந்தான். வில், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உனக்கு கத்து கொடுத்துட்டேன். எந்த விதமான கில்லர் ஸ்லாஷோ சீக்ரெட் டெக்னிக்கும் என்கிட்ட எந்த விதமும் கிடையாது. என்னை மாதிரி நீ மாறிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் உன்னோட டெக்னிக்கும் என்னோட டெக்னிக்கும் வித்தியாசமா இருந்துட்டு இருக்கு. மேரியும் நானும் சேர்ந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே உனக்கு கத்து கொடுத்துட்டோம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஃபாதர் மதர் சொன்னோன்னு என்ன நீ ஃபாதர்னா கூப்பிட்ட கரெக்ட் தான். உனக்கு நான் ஒரு ஃபாதரும் மதரும் மாதிரி தான் நாங்க ரெண்டு பேருமே இருந்திருக்கோம். என்னால உனக்கு சீக்ரெட் டெக்னிக் எதுவுமே கத்து கொடுக்க முடியாது. ஆனா இதை நீ வச்சுக்கோ. இது என்னோட ரொம்பவும் பவர்ஃபுல்லான டீமன் பிளேடு. இதோட பேரு ஓவர் ஹீட்டர். டீமன் பிளேட்ஸ்லயே ரொம்ப ஹையஸ்டான லெவல கொண்ட பிளேட்ஸ்னா அது இது மட்டும் தான். இதை பயன்படுத்தி காட் எக்கோஸையே உன்னால ஈஸியா தோக்கடிக்க முடியும். இதுல இருக்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை கத்துக்கிறதுன்னு சொல்றது ரொம்பவும் கடுமையானது. ஆனா அதோட எஃபெக்ட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிய வந்துச்சு. இதை பயன்படுத்தி நீ யாரையாச்சும் தாக்குனீனா அவங்களோட பவர் உனக்கு கிடைச்சிரும். நீ ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பையனா இருக்கிறனால இதை எப்படி கத்துக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த சோடை நீ யூஸ் பண்றது மூலமா உன்னை இது ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாத்தும். இவங்க ரெண்டு பேருக்கும் என் மேல நம்பிக்கை இருந்தனாலதான் இந்த சோடை எனக்கு கொடுத்திருக்காங்க. என்னோட டீமன் பிளேட உனக்கு கொடுத்திருக்கனால அதோட ஹிஸ்டரியை பத்தி சொல்லதுக்கான டைம் வந்துட்டு. நான் ஏற்கனவே நீ வளர்ந்தக்கு அப்புறம் இதை உனக்கு சொல்றேன்னு சொன்னேன். அந்த ப்ராமிஸ் பண்ண மாதிரி இப்ப சொல்லதுக்கான டைம் வந்துட்டு. ஹை கிங் சொல்ற ஒரு டீமன் கிங்கோட கதையை பத்தி தான் நான் இப்போ உனக்கு சொல்ல போறேன். அவனை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. இது மூலமா அதிகமான ஹீரோஸ் அவன் கிட்ட செத்து சாம்பல மாறி இருக்காங்க. அவனை கிங் ஆஃப் கிங்னோ பயங்கரமான ஈவில்னோ ஹை கிங் சொல்ற அவனுக்கு அதிகமான பேர்கள் இருந்துட்டு இருக்கு. 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான்டினென்ட் முழுக்க டீமன் கிங்கோட ஜெனரல்ஸ் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருந்தாங்க. இனிமேல் உன்னோட கண்ணுல பார்க்கவே கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமான டீமன்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருந்தாங்க. அந்த டீமன்ஸ் எல்லாத்தையுமே மனிதர்களோட சாக்ரிஃபைஸையும் பிளட்டையும் பயன்படுத்தி தான் காட் ஆஃப் டைமென்ஷன்ல இருந்து ரிச்சுவல் மூலமா அவங்கள வெளியே கொண்டு வந்தாங்க. காட் ஆஃப் டைரானியா இருக்கிற இல்ட்ரேட்டும் காட் ஆஃப் அன்டெட்டா இருக்கிற ஸ்டாக்னேட்டும் அந்த டைம்ல உலகம் ஃபுல்லாவே ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டு இருந்தாங்க. இந்த உலகமே மொத்தமா சேஞ்ச் ஆகிற வகையில அதிகமான பேட்டில் பவர்ஃபுல்லா நடந்துச்சு. நீ ஏற்கனவே கஸ் கிட்ட ஜியோகிராஃபியை பத்தி படிச்சிருப்ப. ஆனா இப்ப இருந்ததும்
அப்ப இருந்ததும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டு இருந்துச்சு. ஹை கிங் சொல்றவன் சவுத் மார்க்ல ரேம்பேஜ்ல ஈடுபட்டு அவனை மாதிரி ஒரு பயங்கரமானவனை எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அவனோட பிளட்ல இருந்து அதிகமான சோல்ஜர்ஸ் உருவானாங்க. அவனோட பிளஷ்ல இருந்து அதிகமான கமாண்டர்ஸ் அன்லிமிட்டடா வெளியே வந்தாங்க. இங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாமே அவனோட பிளஷ்லயும் பிளட்ல இருந்து வந்தவங்க தான். ஏரோஸும் மேஜிக்கை பயன்படுத்தி அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. பிளேட்ஸை பயன்படுத்தி மட்டும்தான் அவனை தாக்க முடியும். இந்த ஓவர் ஈட்டர் சொல்ற டீமன் பிளேடு பைத்தியக்காரனா இருந்த அவனுக்கு சொந்தமா இருந்துட்டு இருந்துச்சு. அவன் கண்ணில் படுற எனிமீஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா அவன் அழிச்சிட்டே போயிட்டு இருந்தான். அவனுக்கு ஹை கிங் சொல்லிட்டு பேருவதற்கும் முக்கியமான காரணம் அதுதான். அவனை எல்லாருமே கிங் ஆஃப் கிங் சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ இப்ப பாத்துட்டு இருக்கல இந்த ரூயின் சிட்டி, இந்த இடத்துல தான் அதிகமான டீமன்ஸ் அவன் உருவாக்கி கடல் வழியா மத்த சுத்தி வட்டாரத்துல இருக்கிற சிட்டி கான்டினென்ட் எல்லா இடத்துலயும் போய் அவன் பேட்டில்ல ஈடுபடுவான். ஹை கிங்க யாராலையும் கொல்லவே முடியல. வேண்டரிங் சேஜா இருக்கிற கஸ்ஸால மட்டும்தான் ஹை கிங்க கரெக்டான டைம்ல தோக்கடிக்க முடியும் சொல்லிட்டு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. அடுத்ததா என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கெஸ் அவனோட பின் பாயிண்ட் நடக்கிற எனிமி லொகேஷனை கொண்டு வந்து இந்த சிட்டி ரூயினோட அண்டர் கிரவுண்ட் வழியா எலிட்டான சோல்ஜர்ஸை பயன்படுத்தி அவங்க கூட சண்டை போட்டு அந்த டீமன் பிளேடு அவன்கிட்ட இருந்து எடுத்தனால கஸ் அவனோட பவர்ஃபுல்லான மேஜிக்கை பயன்படுத்தி அவனோட மீனியன்ஸ் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டு ஒன் ஆன் ஒன் அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாரானா. மேரி அவளோட பிளெஸிங்கை பயன்படுத்தி பிளட்டுக்கு ஹெல்ப் பண்ணோன பிளட் அவனோட புது வெப்பனா இருக்கிற அந்த ஓவர் ஹீட்டரை பயன்படுத்தி அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டு ஹை கிங்க நீங்க கொன்னுட்டீங்க, அதுக்கான ப்ரூஃபா தான் டீமன் பிளேடா இருக்கிற ஓவர் ஹீட்டர் இப்போ உங்க கையில இருந்துட்டு இருக்கு. இது மூலமா பார்க்கும்போது ஹை கிங் இறந்துட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ நல்ல ஜீனியஸா இருந்துட்டு இருக்க, ஆனா நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நாங்க ஹை கிங்க கொல்லவே இல்ல. கஸ் கரெக்டான விசிபிளான அட்டாக்கை பயன்படுத்தி ஹை கிங்க கொல்ல போற நேரத்துல ஹை கிங்கோட உண்மையான பவர் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. அவன் என்ன விடவும் ஒரு பெட்டரான சோர்ஸ் மேனா இருந்தான். என்ன விட பெரிய ஆப்போனன்ட் கூட அதிகமான வாட்டி நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனா அவன் என்ன விடவும் ரொம்ப பெருசா இருந்தது மட்டும் இல்லாம என்ன விடவும் ஒரு லெவல் கூட இருந்துட்டு இருந்தான். அவன் கிட்ட என்னால ஈஸியா நெருங்க கூட முடியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதுல கொல்லப்பட்டாங்க. கஸ்ஸோட மேஜிக்னாலையும் மேரியோட பிளெஸிங்னாலையும் அவனை நாங்க காயப்படுத்தணும். இருந்தாலும் அவன் எங்களை விட ஒரு லெவல் ஹையா இருந்தனால எங்களால அவனை கொல்ல முடியல. அது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? அன்டட்டா இருக்கிறவங்களால அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. அது எங்களுக்கு கிளியரா தெரிஞ்சோன கஸ்ஸும் நானும் சேர்ந்து ஹை கிங் மேல ஒரு சீல விதிச்சோம். அந்த டெக்னிக் கரெக்டா வேலை செஞ்சுச்சு. ஹை கிங் இப்போ இந்த கிரவுண்டுக்கு கீழே தான் சிறையில இருந்துட்டு இருக்கான். ஸ்டாக்னேட் சொல்றவன் அவனோட பாடி டப்ல பயன்படுத்தி எக்கோன்னு சொல்ற ஒரு ஃபார்மை உருவாக்கி எங்களுக்கு நேரா அவனை திருப்பி விட்டான். ஹை கிங் சொல்ற அந்த மான்ஸ்டரை ஓவர் ஹீட்டர் சொல்ற என்னோட டீமன் பிளேட பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும் சொல்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சோன ஹை கிங்க சீல் பண்ணதுக்கு அவன் எங்களுக்கு ஐடியா கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு டீலையும் எங்களுக்கு கொடுத்தான். நீங்க 3 பேருமே அன்டெட்டா மாறி என் கூட இருந்து சண்டை போடுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இந்த சிட்டியில இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையுமே நான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அவன் வாக்கு கொடுத்தான். எங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லாதனால அந்த உடன்படிக்கையை நாங்க ஏத்துக்கிட்டோம். என்னோட ஃபிளஷ் எல்லாமே எடுக்கப்பட்டு நான் ஒரு ஸ்கெலிட்டனா மாறினேன். மேரி ஒரு மம்மியாவே மாறிட்டான். கஸ் ஒரு கோஸ்டா மாறிட்டான். அவன் சொன்ன மாதிரியே இந்த சிட்டியில இருக்கிற எல்லா டீமன்ஸையும் தோக்கடிச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான டீமன்ஸ் எல்லாத்தையுமே லோ ரேங்கிங் ஆன டீமன்ஸா அன்டெட்டா மாத்திட்டான். அதனாலதான் இந்த சிட்டியில இப்ப வரைக்கும் அன்டெட்டான டீமன்ஸ் இன்னும் அதிகமா உலாவிட்டு இருக்கு. ஹை ரேங்கிங் கொண்ட அன்டெட்டா இருக்கிற நாங்க ஹை கிங் சீலோட கார்டியனா மாத்தப்பட்டோம். 200 வருஷமா இந்த சிட்டி மேல நாங்க கான்ட்ராக்ட் போட்டனாலதான் இன்னும் நாங்க இந்த சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கோம். எங்களால வெளியே போகவே முடியல. நாங்க 3 பேரும் என்ன நினைச்சோம்னா டீமன்ஸ் அட்டாக் பண்ணதுல ஹியூமன்ஸ் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்கன்னு நினைச்சோம். அப்பதான் நீ எங்களுக்கு கிடைச்ச. கரெக்டா சொல்லணும்னா டீமன்ஸ் தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து ஹை கிங்கோட சீல பிரேக் பண்ணதுக்கு சாக்ரிஃபைஸா ஈடுபடுறதுக்காக தான் உன்னை இந்த இடத்தை நோக்கி கொண்டு வந்தாங்க. நாங்க இந்த டீமன்ஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிட்டு உன்னை நாங்க வளர்க்கறதுக்கு தயாராயிட்டு இருக்கிற நேரத்துல கஸ் இது நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்த்தான். ஆனா நானும் மேரியும் சேர்ந்து உன்னை வளர்த்தே தீரணும்னு சொல்லிட்டு நாங்க அடம் பிடிச்சு உன்னை வளர்க்க தொடங்கணும். டீமன்ஸ் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு வெளி உலகத்துல ஹியூமன்ஸோட நேஷன் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நான் கண்டிப்பா ஹியூமன்ஸோட நேஷனுக்கு போய் என்னோட ஃபேமிலியையும் ஃப்ரெண்ட்ஸையும் இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்காக திருப்பி நான் கொண்டு வந்து இந்த சிட்டியை திருப்பி நான் ரீபில்ட் பண்ணுவேன். அந்த ஒரு நாள் கண்டிப்பா நடந்தே தீரும் சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. எங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அது நீயா தான் இருக்கும். உன்னோட டெஸ்ட் இன்னையோட முடிஞ்சிட்டு உன் கூட நாங்க ஃபேமிலி இருந்ததை நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். உன்னோட மதர் எப்பவுமே உன் மேல அன்பா தான் இருப்பேன்னு சொன்னோட எதுக்காக என்ன குட் பை சொல்லிட்டு போற மாதிரியே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்னேட் சொல்ற அந்த காட் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். ஹீரோஸா இருக்கிற நீங்க குட் பை சொல்லிட்டு என் கூட கிளம்பதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவன் அங்க வரத பார்த்தோன்னே வில்லால அசைய முடியாது. பயத்திலேயே அவன் அசைய முடியாம இருந்துட்டு இருக்க. கஸ் உடனே அந்த இடத்தை நோக்கி வந்து பிளட் மேரி உடனே நீங்க இங்க இருந்து போயிருங்க, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் இவனை தடுத்து நிறுத்துறேன்னு டாக்னேட் கூட சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான
சூப்பரான வீடியோல சந்திப்போம். பாய்.